பற்றி படித்தோம். ஏற்கனவே கூட்டலை பற்றி படித்தோம். பல்லுறுப்புக்கோவையினுடைய கூட்டல். பல்லுறுப்புக்கோவைனா என்ன? ஓருறுப்புக்கோவை, ஈருறுப்புக்கோவை, மூவுறுப்புக்கோவை, பல்லுறுப்புக்கோவை என்பதை பற்றி படித்தோம். பல்லுறுப்புக்கோவையினுடைய கூட்டல். இந்த பல்லுறுப்புக்கோவை என்கிற எக்ஸுடைய ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் பல்லுறுப்புக்கோவையை மதிப்பீடுகளை காணலாம். எக்ஸ் மதிப்பு மாறும்பொழுது பல்லுறுப்புக்கோவை உருவான சார்பு மாறுகிறது. பல்லுறுப்புக்கோவையுடைய சமன்பாட்டை எழுதி அதை நம்ம நினைச்சலாம் அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். இந்த பல்லுறுப்புக்கோவையில கூட்டல். இப்போ இதில் நான் எடுத்துக்காட்டு 4வது எடுத்துக்காட்டு 3வது பாடத்தில் பாரு. p of x is equal to 4x square minus 3x plus 2x cube plus 5 மற்றும் q of x square plus 2x plus 4 எனில் p of x plus q of x ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவையும் எப்படி கூட்டலாம்? நல்ல கவனி. முதல்ல இந்த பல்லுறுப்புக்கோவையானது திட்ட வடிவத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். திட்ட வடிவம்னா என்ன? அந்த அடுக்குகள் வந்து இறங்கு வரிசையில் இருக்கணும் அல்லது ஏறு வரிசையில் இருக்கணும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3, இது 0 அப்படி இருக்குது, மாறி மாறி கிடக்கு. அதை நீ முதல்ல திட்ட வடிவத்தில் எழுதிக்கணும். p of x is equal to முதல்ல பெரிய அடுக்கு 2x/3, அதுக்கப்புறம் ப்ளஸ் 4x/2, அதுக்கப்புறம் 3x, அதுக்கப்புறம் ப்ளஸ் 5. இந்த மாதிரி தான் இருக்குங்க திட்ட வடிவத்தில் எழுதுறது. வர அடுக்குகளை பாரு, இறங்கு வரிசையில் இருக்குது, அந்த மாதிரி எழுதிக்க. அடுத்தது q of x அதுக்கு கீழே p of x இதில் x/3 இல்லை. அப்போ இந்த இடத்துல 0 இருக்கிறதா அர்த்தம். x/2 இருக்குது, x இருக்குது, மாறி இருக்கு. அப்போ அந்தந்த ஒத்த உறுப்புகளை அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்க. எக்ஸ்னா எக்ஸுக்கு நேரம் எழுதிக்க, x2க்கு நேரம் எழுதணும், x3க்கு நேரம் எழுது, மாறி உறுப்புக்கு நேரம் எழுது. அப்படி எழுதிட்டு நீ கூட்ட ஆரம்பிக்கணும். இப்போ இதில் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. இப்போ நீ எழுதிக்கலாம் ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதுனால 5 + 4 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம், கூட்டி போடலாம். இதில் பாரு 1 ப்ளஸில் இருக்குது, இன்னொன்று மைனஸில் இருக்குது. எக்ஸினுடைய கெழுக்கல்ல 1 ப்ளஸில் இருக்குது, இன்னொன்று மைனஸில் இருக்குது. அப்படி இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குரிய அடையாளத்தை நீ எழுதணும். இப்போ இதில் பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்குது, அப்போ அதை மைனஸ் போட்டு 3லேருந்து 2 கழிச்சுன்னா 1 1x. இது உனக்கு ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. இதில் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 5x², 4 + 1 5x². இதில் 0 தான். இப்போ அப்படி கூட்டி போடலாம் 5x. இப்போ இதுதான் p of x + q of x. p of x + q of x வந்து இதுதான். அப்போ பல்லுறுப்புக்கோவையினுடைய கூட்டல் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். பல்லுறுப்புக்கோவையில 2 பல்லுறுப்புக்கோவையில நம்ம இந்த மாதிரி எழுதலாம், கூட்டலாம். அடுத்தது பாரு பல்லுறுப்புக்கோவையினுடைய கழித்தல். பல்லுறுப்புக்கோவைகளின் கழித்தல். பல்லுறுப்புக்கோவைகளுடைய கழித்தல் அப்படின்னா எப்படி? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு படிப்போம். எடுத்துக்காட்டு 5. எடுத்துக்காட்டு 5 கவனி. அதில் கொடுத்துருக்காங்க p of x is equal to 4x² minus 3x plus 2x/3 plus 5. p of x வந்து x² plus 2x plus 4. இந்த கோவையை முதல் கோவையில இருந்து ரெண்டாவது கோவையை கழிக்க சொல்லிக்கணும். முதல் கோவையில இருந்து ரெண்டாவது கோவையை கழிக்கணும்னா என்ன செய்யணும்? முதல் கோவை முதல்ல திட்ட வடிவத்தில் இருக்காங்க பாரு. திட்ட வடிவத்தில் இல்லை, அதை திட்ட வடிவத்தில் மாற்றிக்க. திட்ட வடிவத்தில் மாற்றிக்கணும் பாரு. படி 3 2 1 0. திட்ட வடிவத்தில் இறங்கு வரிசையில் அடுக்குகள் இருக்க வேண்டும். அதுக்கே q of x எழுதிடுவோம். q of x வந்து திட்ட வடிவத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துல 0 இருக்கிறதா அர்த்தம். கழிக்கும் போது நல்ல கவனி. கழிக்கும் போது இந்த முதல் கோவையிலிருந்து ரெண்டாவது கோவையை நீ கழிச்சனா ரெண்டாவது கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளினுடைய அடையாளமும் உனக்கு மாறும். ப்ளஸ்ல இருந்தால் உனக்கு என்னவா மாறும்? மைனஸாக மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும். ப்ளஸ்ஸு கழிக்கும் போது மைனஸாக மாறிடும். இதுவும் ப்ளஸ் தான், மைனஸாக மாறிடும். இங்கே 0 இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாரு 5லேருந்து 4 கழிக்கிறோம், -3லேருந்து 2 கழிக்கிறோம், 4லேருந்து 1 கழிக்கிறோம். கழித்தல் என்பது முதல் கோவையை அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது கோவையினுடைய எதிர்கோவை அதனுடைய மதிப்புகள் அடையாளங்கள் மாற்றப்பட்ட எதிர்கோவையை
அது கீழே எழுதிக்க. இப்போ 5 மைனஸ் 4 உனக்கு ப்ளஸ் 1. இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ இதை செஞ்சிடும் கூட்டலாம். மைனஸ் மைனஸ் மைனஸை மைனஸை கூட்டும்போது மைனஸ் -3 -2 -5 ஆயிடுது. இப்போ 4 வந்து 1 கழிச்சோன்னா 3x². இது 2x, இது ப்ளஸ் 3x². இது 2x3 0 கழிச்சோன்னா அதே தான். இதுதான் p ஆஃப் x இருந்து q ஆஃப் x கழிக்கிறது. p ஆஃப் x வந்து q ஆஃப் x கழிக்கிறது. அப்போ கோவையினுடைய கூட்டலை வந்து நம்ம எப்படி செஞ்சுருக்கோம், கழித்தல் எப்படி செஞ்சுருக்கோம் பாரு. கழித்தலில் முதல் பல்லுறுப்புக்கோவை அடிய வச்சோம். ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவை எழுதும்போது ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவையுடைய அடையாளங்கள் மாறும். கழிக்கும் போது ப்ளஸ் மைனஸ் ஆகுது, மைனஸ் ப்ளஸ் ஆகுது, அந்த மாதிரி மாறும். பிறகு நம்ம அதுக்கப்புறம் இதே மாதிரி இதை செஞ்சிடலாம். இப்போ அடுத்தது பாரு பல்லுறுப்புக்கோவையுடைய பெருக்கல். பல்லுறுப்புக்கோவையுடைய பெருக்கலை எப்படி செய்யறது? பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல். பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல் இந்த எடுத்துக்காட்டு 3.6 3.6 பெருக்குக 4x - 5 மற்றும் 2x² + 3x + 6. இந்த ரெண்டு கோவையும் நம்ம பெருக்குறது. எப்படி பெருக்குறது? 2x² + 3x + 6 4x - 5. நம்ம இதனுடைய கெழுக்களை எண்களை மாத்திரம் எழுதி என்ன செய்யலாம், பெருக்கலாம். நல்ல கவனி. இதில் வந்து 2x² + 3x + 6 இதையும் 4x - 5ஐயும் பெருக்கிறது. இந்த ரெண்டு கோவையும் பெருக்கணும். இன்னும் இந்த மாதிரி இருக்கு. முதல்ல 4x - 5ஐயும் 2x² + 3x + 6ஐயும் பெருக்கணும். முதல்ல இந்த நம்பரை பெருக்கணும். ரெண்டாவது இந்த நம்பரை பெருக்கணும். அதாவது 4xலிருந்து 4x கொண்டு எல்லா நம்பரையும் பெருக்கணும். அதுக்கப்புறம் -5 கொண்டு எல்லா நம்பரையும் பெருக்கணும். அதே 4x வச்சு இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் பெருக்கோடு, அதே மாதிரி -5 வச்சு ஒவ்வொரு நம்பரையும் பெருக்கணும். 4xையும் 2xையும் பெருக்கும்போது 4 2 8. இங்கே எக்ஸ் வந்து பெருக்கும் போது அடுக்குகளை என்ன செய்யணும், கூட்டணும். இங்கே 1 இருக்குது, அடுக்கு 2 இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டிக்க. இங்கே 4 12, x⁻1, இங்கே x⁻1, அப்போ x⁻2 4 6 24x. இங்கே x இல்லை. அதே மாதிரி இங்கே பாரு i2 10x², i3 15x, i6 30. இது எல்லாமே மைனஸ் செஞ்சிருக்கிறதுனால எல்லாமே மைனஸாக மாறிடுது. எல்லாமே மைனஸாக மாறிடுது. இது -5 × 2 -10, -5 × 3 -15, -5 × 6 -30. இங்கே பாரு 4 2 8, 4 12, 4 6 24. இதில் x³ வந்து இது ஒன்று தான் இருக்குது. அப்போ x³ வந்து ஒரே நம்பர் தான். x² பாரு இங்கே 12 10 2. 12லேருந்து 10 கழிச்சோன்னா ஒரு 2 + 2x². 12லேருந்து 10 கழிக்கணும். அதுக்கப்புறம் 24x 15 கழிச்சிருக்கு. அப்போ +9x. இங்கே மாறி வச்சு ஒன்றே ஒன்று -30. அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது உனக்கு 8x³ + 2x² + 9x - 30ன்னு உனக்கு ஆன்சர் கிடைக்குது. அடுத்தல பாரு இது எளிய முறையில் இன்னொன்று கெழுக்களை பிரித்து என்ன செய்யலாம், இதனுடைய பெருக்கல் பலனை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். பெருக்கலை பிரித்து எப்படி நம்ம பெருக்கல் பலனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பெரிய கோவை எடுத்துக்கணும். முதல் பேர் வந்து 2 இருக்கு. அதாவது 4x - 5 பெருக்கல் 2x² + 3x + 6 இருக்கு. இது வந்து பெருக்கல்
இதில் இந்த பெரிய கோவையை முதல்ல எழுதிக்க. முதல் கெழு முதல் எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு வந்து 2, அதை முதல்ல போட்டுக்க. எக்ஸினுடைய கெழு வந்து 3, ரெண்டாவது போட்டுக்க. மாறிலி உறுப்பு 6, மூணாவது போட்டுக்க. இதே மாதிரி இதில் 2 இருக்கு. எக்ஸினுடைய கெழு வந்து 4, மாறிலி உறுப்பு -1. இதை ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம், பெருக்க போகிறோம். பாரு, இதனுடைய கெழுக்களை மாத்திரம் தான் நான் எழுதிட்டேன். அதே மாதிரி இதுலேயும் கெழுக்களை மாத்திரம் தான் எழுதிட்டேன். இப்போ பாரு, இது ரெண்டையும் மேலே பெருக்கு. 6 பெருக்கல் -5 -30. முதல் நம்பர் -30. பாரு, இது ரெண்டையும் பெருக்கு -15. இது ரெண்டையும் பெருக்கு -10. இப்போ எப்படி பெருக்கு? இப்படி பெருக்கும்போது நம்ம இதில் எழுதுவோம். கரெக்டாக அப்புறம் தெரியும். பெருக்கல் சாதாரண பெருக்கல் தான். 4 பெருக்கல் 6 24 +4 12 +12 12 8. இப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம், கூட்டும் போது என்ன வரும், இது -30, இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கு. அப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும். அப்போ என்னது 9. அதே மாதிரி இதுவும் ப்ளஸ் மைனஸ் இருக்கு. இதுலேருந்து இதை கழி 2, 8. இதில் வந்து பாரு, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ அடுத்து கண்டிப்பாக என்னதான் இருக்கும், எக்ஸ் எடுத்து 3ஆக தான் இருக்க முடியும். இந்த 2 இருக்கு, இந்த 1 இருக்கிறதுனால பெருக்கும் போது அடுத்தது கூட்டப்படும். அப்போ 2, அப்போ இது வந்து 8x³ இருக்கும். இது 2x² இருக்கும். இது 9x இருக்கும். -30. இது வந்து என்னது, P(x)ஐயும் Q(x)ஐயும் பெருக்கிறதுக்கு உனக்கு சமமாக இருக்கு. இந்த மாதிரி கெழுக்களை வேறுபடுத்தி கெழுக்களை பிரித்து என்ன செய்யலாம், நம்ம பெருக்களை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்த பாரு, சரி அடுத்த இப்போ பயிற்சி 3.1 நம்ம பார்ப்போம். பயிற்சி 3.1 பயிற்சி 3.1 முதல் கணக்கை பாரு. பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்பு கோவைகளாகும்? பல்லுறுப்பு கோவை இல்லை எனில் அதற்கான காரணம் கூட்ட அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த ஏற்கனவே இதை நம்ம படிச்சிருக்கோம் போன கிளாஸ்லேயே. பாரு, 1/x² + 3x - 4 இது வந்து பல்லுறுப்பு கோவையா? பாரு, அடுத்து வந்து இந்த எக்ஸின் அடுக்கு 2ங்கிறது வந்து உனக்கு 1/x² அப்படிங்கிறது எக்ஸின் அடுக்கு -2 ஆகிடும். இந்த அடுக்கு மேலே போகும்போது மைனஸ் ஆகும். அடுக்குகள் வந்து குறை எண்ணாக இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பல்லுறுப்பு கோவையில் அடுக்குகள் குறை எண்ணாக இருக்காது. அப்போ இது பல்லுறுப்பு கோவை அல்ல. பல்லுறுப்பு கோவை அல்ல. ரெண்டாவது கணக்கு பாரு. ரெண்டாவது கணக்கு கொடுத்து x² x - 1 நீ உள்ள பெருக்கினாலும் என்னதான் வரும், x³ - x² தான் வரும். இந்த x² உள்ள பெருக்கினாலும் x² × x x³ x² - 1 - x². அப்போ இது வந்து அடுக்குகள் வந்து மிகை அடுக்குகளாக தான் இருக்கு, பின்னங்களாக இல்லை, ஒரு முழுக்களாக தான் இருக்கு. அப்போ இது வந்து பல்லுறுப்பு கோவை. பல்லுறுப்பு கோவை இது வந்து என்னெல்லாம் காரணம் வந்து அடுக்கு வந்து குறை எண்ணாக இருக்கு. இதில் வந்து அடுக்கு வந்து மிகை முழுக்களாக இருக்கு. அடுக்கு மிகை முழுக்கள். அடுக்கு மிகை முழுக்களாக இருந்தால் அது என்னது உனக்கு பல்லுறுப்பு கோவை. அடுக்கு வந்து மிகை முழுக்களாக இல்லாமல் இருந்தால் அது வந்து என்னது பல்லுறுப்பு கோவை அல்ல. மூணாவது பாரு, 1/x x + 1/x x + 5 இது உனக்கு பல்லுறுப்பு கோவையா? இதை உள்ள பெருக்கும் போது என்ன ஆகும், இந்த எக்ஸ் முதல்ல அடிபட்டுரும். இங்கே 5/x வரும். எக்ஸ் வந்து பகுதியில் வந்துச்சுனாலே அது என்ன ஆகிடுது, x - 1 ஆகிடுது. அப்போ அடுக்கு வந்து குறை எண் ஆகுது. அது பல்லுறுப்பு கோவை அல்ல. பல்லுறுப்பு கோவை அல்ல. அடுத்த கேள்வி, ஏன் அடுக்கு வந்து குறை எண்? அடுக்கு குறை எண். அடுத்த கணக்கு பாரு, 1/x - 2 + 1/x
எக்ஸின் அடுக்கு மைனஸ் 1 ப்ளஸ் 7. இது உனக்கு எப்படி மாறும்? இந்த பாரு, அடுக்குகள் வந்து பகுதியில் இருந்துச்சுன்னா அதை நீ தொகுதிக்கு என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடலாம். அப்போ இது என்னவா மாறும்? எக்ஸின் அடுக்கு 2 எக்ஸின் அடுக்கு 1 ப்ளஸ் 7 செஞ்சிருமாறு. இந்த கோவை வந்து இதுக்கு சமமாக இருக்கும். இது வந்து அடுக்குகள் வந்து மிகை அடுக்குகள் தான். இது பகுதியில் இருக்கிறதுனால குறையா இருக்கு. மேலே கொண்டு போகும்போது இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த மிகை அடுக்குகளை கொண்ட கோவை தான். இது வந்து பல்லுறுப்பு கோவை தான். பல்லுறுப்பு கோவை. ஏன்னா அடுக்குகள் வந்து மிகை முழுக்களாக இருக்கு. அடுக்குகள் மிகை முழுக்கள். ரைட்டா? அப்போ அஞ்சாவது பாரு, அஞ்சாவது ரூட் 5x² பிளஸ் ரூட் 3x பிளஸ் ரூட் 2. இதில் கெழுக்கள் தான் ரூட்ல இருக்கே தவிர இதனுடைய எக்ஸினுடைய மாறிகளுடைய அடுக்குகள் வந்து மிக அடுக்குகளாக தான் இருக்கு. அப்ப இதுவும் என்னதான் பல்லுறுப்பு கோவை தான். ஏன்னா அடுக்குகளை மாத்திரம் தான் நீ பார்க்கணும். கெழுக்கள் வந்து எப்படி இருக்கலாம், கெழுக்கள் வந்து எப்படி இருக்கலாம், அடுக்குகள் வந்து மிகை அடுக்குகளாக மிகை முழுக்களாக இருக்கிறது. அப்ப அடுக்குகள் வந்து மிகை முழுக்களாக இருக்குது. அடுத்த கணக்கு பாரு, அடுத்த கணக்கு m² minus cube root of m plus 7m minus 10. இது வந்து பல்லுறுப்பு கோவையா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இது பல்லுறுப்பு கோவையா? இந்த பாரு, இது m². இது வந்து cube root of m னா எதற்கு? m இன் அடுக்கு 1/3. cube root of m னா m இன் அடுக்கு 1/3 ஆகுது. பிளஸ் 7m மைனஸ் 10 இருக்கும். அது அடுக்கு வந்து என்னதான் இருக்கு? பின்ன எண்களா இருக்கு, விகிதமுறை எண்களா இருக்கு. அப்ப இது வந்து பல்லுறுப்பு கோவை அல்ல, பல்லுறுப்பு கோவை அல்ல. ஏன்? அடுக்கு வந்து பின்னமா இருக்கு, பின்ன எண்கள். அடுக்கு வந்து பின்ன எண்களா இருக்கிறதுனால இது வந்து பல்லுறுப்பு கோவை அல்ல. அடுத்த பாரு, இரண்டாவது கேள்வி பாரு, பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையிலும் x² மற்றும் x இன் கெழுக்களை காண்க. இரண்டாவது கேள்வி, x² x இன் கெழுக்களை காண்க. x² x இன் கெழுக்களை காண்க. முதல் கணக்கை பாரு, ஒன்றாவது கணக்கு 4 + 2/x² மைனஸ் 3x. 4 + 2/5 x² மைனஸ் 3x அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ இதில் வந்து இதை நீ திட்ட வடிவத்தில் எழுதணும்னா, இந்த கவனி, திட்ட வடிவத்தில் எழுதணும்னா என்ன வரும்? முதல்ல x² தான் இருக்கும். அப்போ 2/x², ரெண்டாவது x இருக்கும், மூணாவது மாறி இருக்கும். இதான் திட்ட வடிவம். திட்ட வடிவம் என்பது என்ன? முதல்ல பெரிய அடுக்கு இருக்கும், உயர்ந்த படி, அதான் படி. அதுக்கப்புறம் x, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா மாறி இருக்கும். இப்போ இதுல x² இன் கெழு என்ன? x² பெருக்கல் காரணி, அதான் x² கெழு. இந்த x² க்கு முன்னால என்ன நம்பர் பெருக்கப்பட்டிருக்கிறதோ அதான் x² கெழு. அப்ப x² இனுடைய கெழு இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 2/5. 2/5. அப்புறம் x இன் கெழு என்ன வரும்? x இன் கெழு. x இன் கெழுனா x எந்த நம்பரால பெருக்கப்பட்டிருக்கு? x இனுடைய பெருக்கல் காரணி என்ன? -3. x இனுடைய கெழு வந்து -3. போனா தெரிஞ்சது. ரெண்டாவது கணக்கு பாரு, 2 6 - 2x² plus 3x³ minus √7x. இதில் கவனிச்சு பாரு, இதுவும் திட்ட வடிவத்தில் இல்லை, அதில் திட்ட வடிவத்தில் மாற்றிக்க. திட்ட வடிவத்தில் மாற்றிக்க. முதல்ல என்ன இருக்கும்? பெரிய அடுக்கு 3x, 3x அடுக்கு 3, அடுத்தது 2x அடுக்கு 2, அடுத்தது என்ன இருக்கும்? -√7x. அதுக்கப்புறம் தான்
அடையாளம் வந்து முன்னால் உள்ளது தான் அதனுடைய அடையாளம். இந்த முன்னால் இருக்கிற நம்பர் தான் அதனுடைய அடையாளம் கவனிச்சுக்கேன். இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு என்ன? எக்ஸ் ஸ்கொயருடைய கெழுனா எக்ஸ் ஸ்கொயர் எதால் பெருக்கப்பட்டிருக்கு? -2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு வந்து -2. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸினுடைய கெழு என்ன? எக்ஸினுடைய கெழு ஒரு -107. அப்போ உனக்கு கெழுக்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. கெழுக்களை எப்படி கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சில கணக்குகள் இருக்கு, அதனுடைய விடைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். 2 கணக்குகள் இருக்கு. இதை பாரு, முதல்ல 3வது கணக்கு. 3வது கணக்கு y(x2 - x + 2). இது வந்து திட்ட வடிவத்தில் தான் இருக்கு. அப்போ x2 கெழு வந்து இதில் என்ன இருக்கும்? பையா இருக்கும். எக்ஸினுடைய கெழு வந்து -1. எக்ஸினுடைய கெழு வந்து எக்ஸுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் தான் எக்ஸினுடைய கெழு. x2 கெழு வந்து பை அப்படிங்கிறது நான் தெரிஞ்சிச்சு. அடுத்தது பாரு, √3x2 plus √2x plus 0.5 அப்படி கொடுத்துருவோம். இப்போ இதில் x2 கெழு என்ன? x2 கெழு √3, எக்ஸினுடைய கெழு எக்ஸின் கெழு √2 அப்படிங்கிறது ஒன்று தெரியும். அடுத்தது பாரு, x2 7/2x plus 8 அப்படி சொல்லுவோம். x2 7/2x plus 8. இதனுடைய x2 கெழு எத்தனை? x2 கெழு 1. இதில் வந்து x2 முன்னால் 1 இருக்கு. இப்போ 1 × x2 தான் x2. இப்போ 1 தான் x2 காரணி வந்து 1 இருக்காது. எக்ஸின் கெழு -7/2. இப்போ இது வந்து உனக்கு கெழுக்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீ என்ன செஞ்சுட்ட? படிச்சுட்ட. அடுத்த பாரு, படிகளை கண்டுபிடிக்கிறது. அடுத்த கணக்கு உனக்கு படிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதை நம்ம படிக்கணும். அடுத்த கணக்கு பாரு, 4வது கணக்கு. 3வது கணக்கு, பின்னொரு பல்லுறுப்புக்கோவைகளின் படியை காண்க. பின்னொரு பல்லுறுப்புக்கோவைகளின் படியை காண்க. என்னெல்லாம் இருக்கு? படியை கண்டுபிடிக்கிறது ஒன்றாவது 1 - √2y³ plus y², y நடுக்கு 7. ரெண்டாவது x³ - x நடுக்கு 4 plus 6x நடுக்கு 6 by x². மூணாவது பாரு, x³ x² plus x. நாலாவது 3x நடுக்கு 4 plus 9x நடுக்கு 2 plus 27x நடுக்கு 6 இருக்கு. அஞ்சாவது 2√5 p நடுக்கு 4 minus 8p³ by √3 plus 2p² by 7. இந்த கணக்குகளை கவனிச்சு கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்குகளுக்கு படியை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு மாதிரி பல்லுறுப்புக்கோவையில் எது உயர்ந்த அடுக்காக இருக்கிறதோ அது உயர்ந்த படி தான் அந்த கோவையினுடைய படி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ இதில் பாரு, இது 3, இது 7, இது 0. அப்போ 7 தான் இதில் உயர்ந்த படியாக இருக்குது. அப்போ இந்த கோவையினுடைய படி வந்து என்னது? 7 அப்படிங்கிறது வந்து எது உயர்ந்ததாக இருக்குது பாரு, அடுக்குகளில் எது கூடுனதாக இருக்குது அப்படிங்கிறத பாரு. இப்போ இதில் பாரு, இதில் எல்லாத்தையுமே x² நம்ம வகுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதனுடைய படியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். x³ x² வந்தா x 3 - 2 அடுக்குகளை கழிக்கணும். வகுக்கும் போது அடுக்குகளை கழிக்கணும். x3 x³ x² வந்தானா 3 - 2 வந்து 1 ஆயிரும்.
இதில் 4க்கு -2 2 ஆயிடும். இதில் 6க்கு 2 கழிச்சோம்னா 4 ஆயிடும். மேலே உள்ள அடுக்குகளில் எல்லாத்துலேயுமே 2 குறைஞ்சிடும். அப்போ இதனுடைய படி என்ன இருக்கும்? நமக்கே தெரியுது 4. இதனுடைய படி வந்து 4. இப்போ இதிலேயே அப்படி வந்து சொல்லிட முடியாது. கீழே x² இருக்கிறதுல அதை நீ வகுத்த போட்ட பிறகு தான் அதனுடைய படியை சொல்ல முடியும். அடுத்த இதே மாதிரி இதில் பெருக்கி போடணும். பெருக்கும் போது அடுத்த கூட்டணும். அப்போ x-இன் அடுக்கு 5 x-இன் அடுக்கு 4. இதனுடைய படி வந்து என்னது? 5. எது கூட்டினது தான் படி. இப்போ இதில் பாரு இதனுடைய படி எத்தனை? 6. படி போட்டு இதில் 6 தான் கூட்டினது. இதில் என்ன இருக்கு? 4 இந்த 3 இந்த 2 4 3 2. இப்போ படி எத்தனை? 4. இதனுடைய படி வந்து 4. இப்போ இதுக்கு அடுத்து கணக்கை பாரு. இதனுடைய பின்வரும் பல்லுறுப்புக்கோவையை திட்ட வடிவில் மாற்றி எழுதுங்க. பயிற்சி 3.1 4வது கணக்கை பாரு. இதான் நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கோம். அதாவது இந்த 4வது கணக்கில் திட்ட வடிவத்தில் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். திட்ட வடிவத்தில் மாற்றி எழுதுறதுன்னா உயர்ந்த அடுக்கிலிருந்து குறைந்த அடுக்கு நோக்கி எழுது. அதாவது இறங்கு வரிசையில் படிகள் வந்து இறங்கு வரிசையில் இருக்கிற மாதிரி, அதனுடைய அடுக்குகள் இறங்கு வரிசையில் இருக்கிற மாதிரி மாற்றி எழுதுறது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அந்த இதை நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கோம். இப்போ 5வது கணக்கை பாரு. 5வது கணக்கு வந்து உனக்கு கூட்டல், பல்லுறுப்புக்கோவையினுடைய கூட்டல், அதை நம்ம படிக்கிறோம். 4வது கணக்கு ஹோம்ஒர்க்காக நீ செஞ்சுக்க. 5வது கணக்கு கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையை கூட்டுக. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டுக. என்ன இருக்கு? p of x is equal to 6 x அடுக்கு 2 minus 7x plus 2. q of x is equal to 6 x அடுக்கு 3 minus 7x plus 15. ரெண்டு கோவைகள் கொடுத்துருக்காங்க. p of x ங்கிறது ஒரு கோவை, q of x ங்கிறது இன்னொரு கோவை. இந்த ரெண்டு கோவை திட்ட வடிவத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்க அதை நம்ம கூட்டணும். p of x ங்கிற கோவை வந்து 6x² minus 7x plus 2 அப்படின்னு 6x² minus 7x plus 2. ரெண்டாவது கோவை பாரு 6x³ 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 வந்து இங்கே இல்லை, இதில் இல்லை மேலே. இப்போ அதுக்கு நேர் 6x³ நேர் x³. அடுத்தது 7x minus 7x plus 15. அப்போ அந்த x² இங்கே இல்லை, x² இல்லை. அப்போ அந்த இல்லை இடத்துல நீ 0 பண்ணு. எந்த கோவை இல்லை, எந்த மதிப்பு இல்லையோ x³ x², இந்த பெருக்கல் காரணி 0ன்னு அர்த்தம். அங்கே இல்லை. இப்போ இதில் x² பெருக்கல் காரணி 0, இதில் x³ கரு 0. அப்போ இதை நீ அடுக்குகளை நீ சில வரிசையை கூட்டிடலாம். முதல்ல மாறிலி உறுப்புகளை கூட்டணும், ரெண்டாவது எக்ஸின் கெழுக்களை கூட்டணும், வேற x² கெழுக்களை கூட்டணும், வேற x³ கெழுக்களை கூட்டணும். இப்போ p of x plus q of x is equal to வரை இது ரெண்டுமே ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால நான் அப்படியே கூட்டி போடுறேன். வெவ்வேறு அடையாளங்களாக இருந்தால் உனக்கு தெரியும் அதை கழிக்கணும் அப்படின்னு. இப்போ ரெண்டாவது கணக்கை பாரு, அதை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது கணக்கு பாரு. h of x is equal to 7x³ minus 6x plus 1. f of x is equal to 7x² plus 17x minus 9. வேறு h of x ங்கிறது வந்து உனக்கு 7x³ minus 6x plus 1 கொடுத்துருக்காங்க. h of x is equal to 7x³ வேறு x² இல்லைன்னா அது பேர் வந்து 0ன்னு இருக்கும். அதை போட்டுக்க. அப்புறம் minus 6x plus 1. நல்லா கவனி, x³ இருக்கு, x² இல்லை, அப்போ அது வந்து 0 0. அடுத்தது பாரு, அது கீழே f of x is equal to x² தான் இருக்குது. அப்போ என்ன இல்லை, x³ இல்லை, இல்லை x² தான் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ x³ இல்லை 0. அடுத்தது ப்ளஸ் 17x மைனஸ் 9. இதை நம்ம கூட்டணும்.
h of x plus f of x ரெண்டை கூட்டும் போது கவனி வெவ்வேறு அடையாளங்கள் இருந்தால் கழிக்க வேண்டும். கூட்டலாக இருந்தாலும் வேற வேற அடையாளம் இருந்துச்சுன்னா கழிக்கணும். எப்படி கழிக்கணும்? பெரிய நம்பருக்குரிய அடையாளத்தை போடணும். பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை கழிக்கணும். நல்லா கவனிச்சுக்க. பெரிய நம்பருக்குரிய அடையாளத்தை போடு. பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கழி 8. இதுலயும் பிளஸ் மைனஸ் தான் இருக்கு. இதுல பெரிய நம்பருக்குரிய அடையாளம் பிளஸ்ஸா இருக்கு. 6 கழிச்சா 11x. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குரிய அடையாளம் போடு. இதுல வந்து 7 + 0 7 தான். 7x². இதுலயும் 7 + 0 7x². அப்போ நல்லா கவனிச்சுக்க. அடையாளங்கள் வேற வேறையா இருந்தா நீ என்ன செய்யணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குரிய அடையாளத்தை போடணும் அப்படிங்கிறத தெரியுங்க. அடுத்தது பாரு, மூணாவது கணக்கு வந்து f of x is equal to 16x⁴ minus 5x⁴ plus 9. g of x is equal to minus 6x³ plus 7x minus 15. இப்போ இதில் பாரு x⁴ இருக்கு. f of x x⁴ இருக்கு. x⁴ இல்லை, அப்போ அது 0வா இருக்கும். x⁴ இருக்கு, நம்பர் x இல்லை, அப்போ அது 0x plus 1. நல்லா கவனி. முதல்ல x⁴ 4, ரெண்டாவது x⁴ 3, x⁴ 2, x⁴ 1 மாறிடும். அப்போ இதில் எந்தெந்த நம்பர்லாம் இல்லையோ நமக்கு 0 போடணும். அப்போ தான் நமக்கு கூட்டும்போது தவறுகள் நிகழாது. இப்போ இது பாரு g of x. g of x இங்கே x⁴ 4 இல்லை. இப்போ இதெல்லாம் மேலே x⁴ 4 இருக்குது. இப்போ x⁴ 4 0 போட்டுக்க. இங்கே 6x⁴ 3, இங்கே x⁴ 2 இல்லை, இப்போ 0 போட்டுக்க. ப்ளஸ் 7x மைனஸ் 15. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டும் போது கவனி, ரெண்டு வெவ்வேறு அடையாளங்கள் இருந்தால் நீ என்ன கழிக்கணும்னு சொல்லியிருக்கோம். பெரிய நம்பருக்குரிய அடையாளத்தை போடணும். இப்போ இதில் -15, இங்கே +9 இருக்கு. அப்போ பெரிய நம்பருக்குரிய அடையாளத்தை போடு. இதில் கழிச்சு 15 -15 9 கழிச்சா 6 -6. இதில் பாரு, இது ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ 7x. இது ரெண்டுமே ப்ளஸ் தான். -5x². 5 0 போட்டா -5. அதே மாதிரி இது -6x. இது 16x. p of x plus g of x வந்து உனக்கு இந்த மதிப்பு வந்துருக்கு. அப்போ அடையாளங்களை கவனிக்கணும். அடையாளங்கள் வந்து நீ இப்போ ரெண்டு வெவ்வேறு அடையாளங்கள் இருந்தால் கழிச்சிட்டு பெரிய கோவைக்குரிய பெரிய தெளிவுக்குரிய அடையாளத்தை நீ போடணும். இப்போ அடுத்தது பாரு, அடுத்தது பல்லுறுப்பு கோவைகளை கழிக்கணும். 6வது கணக்கு வந்து உனக்கு பல்லுறுப்பு கோவைகளை கழிக்க எப்படி? போன கணக்கில் கூட்டல் கொடுத்துருந்தாங்க. இந்த கணக்கில் கழிக்க எத்தனை கணக்கு? 6வது கணக்கில் கழிக்கன்னு கொடுக்கணும். 1வது கணக்கை பாரு, p of x is equal to 7x² plus 6x minus 1. q of x is equal to 6x minus 9. கழிக்க முதல் கோவையிலிருந்து ரெண்டாவது கோவையை அடிச்சு சொல்லியிருக்காங்க. கழிக்க சொல்லி வர முதல் கோவையை அப்படி வைக்க p of x is equal to 7x² plus 6x minus 1 அப்படி வைக்க. கீழே வந்து பாரு, q of x கழிக்க வேண்டிய கோவை வந்து q of x. கழிக்க வேண்டிய கோவை வந்து உனக்கு q of x. கழிக்க வேண்டிய கோவை வந்து 6x minus 1 மட்டும்தான் நமக்கு இருக்கு. x² இல்லை, அதை போடுங்க. எல்லா அடையாளமும் உனக்கு தெரியும். கழிக்கும் போது மாறும். நல்ல கவனி. ரெண்டாவது கோவையினுடைய எல்லா பெருக்களினுடைய அடையாளங்களும் மாறும். கழிக்கும் போது அடையாளம் மாறும். அப்போ இது -9 + 9 ஆயிரும், +6 -6 ஆயிரும், 0 -. அப்போ -1 + 9 நமக்கு தெரியும். +9 -1 எவ்வளவு? +8. இது +9, இது -1.
அப்போ உனக்கு +8. இது +6 -6 0x ஆகும். இது 7லேருந்து கழிச்சா அதே தான். உனக்கு ஆன்சர் வந்து என்ன வருது? 7x² 7x² + 8 உனக்கு ஆன்சர் வருது. நல்லா கவனிச்சு, ஒரு கோவையிலேருந்து இன்னொரு கோவையை கழிக்கும்போது ரெண்டாவது கோவையுடைய அனைத்து அடையாளங்களும் என்ன செஞ்சிடும்? மாறிடும் அப்படிங்கிறத தெரியும். கழித்தல். அடுத்தது பாரு, அடுத்த ரெண்டாவது கணக்கு. f of y equal to 6y square 7y plus 2. g of y is equal to 7y plus y2. முதல் கோவையை பாரு, 6y square minus 7y plus 2. ரெண்டாவது கோவை 7y plus y3. முதல் கோவையை மாதிரி எழுதிக்கலாம். 6y square minus 7y plus 2. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே. ரெண்டாவது கோவையை பாரு, gy. இங்கே 7y plus y3. அந்த y3 இல்லை, அப்போ தான் நீ மேலே போகிற. இங்கே வந்து 0y3 இருக்கு, அதுக்கு நேர y3 இருக்கு. இங்கே 7y இருக்கு. இதில் என்ன இல்லை? y square இல்லை, மாறி உறுப்பு இருக்கு. கணிக்கப்படும் முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிற கோவையில் உனக்கு இதெல்லாம் இல்லை, மாறி உறுப்பு இல்லை, y ஸ்கொயர் இல்லை. அதை நீ என்ன செய்யணும்? 0ன்னு என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கணும். இப்போ நீ கழிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு தெரியும், இந்த அடையாளங்கள்லாம் மாறும். எல்லா அடையாளங்களும் மாறும். கழிக்கும் போது ரெண்டாவது கோவையினுடைய எல்லா அடையாளங்களும் மாறிடும். அப்போ f(y)லேருந்து g(y) கழிச்சோன்னா உனக்கு என்ன வரும் பாரு? இந்த 2லேருந்து கழிச்சா அதே தான். இங்கே -7, இங்கேயும் -7. அப்போ என்ன செய்யணும்? கூட்டி போடணும். ரெண்டும் ஒரே அடையாளமாக இருந்தால் கூட்டி போடணும். -7 -7. இதில் பாரு 6 மைனஸ், இப்போ 6y² தான். 0ங்கிறது அதே நம்பர் தான் வரும். அதே மாதிரி இதில் பாரு, இதில் -y3 இருக்கு. -y3 இருக்கு. ஏன்னா 0லேருந்து y கழிக்கும், y3 கழிக்கிறேன், ஒரு y3 கழிக்கிறேன். அப்போ உனக்கு ஆன்சர் வந்து f of y minus g of y is equal to -y2 plus 6y square 14y plus 2 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். அடுத்தது மூணாவது கணக்கு அப்படி. மூணாவது கணக்கு h z is equal to z இன் அடுக்கு 5 minus 6 z அடுக்கு 4 plus z. ரெண்டாவது படி f of z is equal to 6 z அடுக்கு 2 plus 10 z minus 7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த கணக்கில் பாரு, hz is equal to z அடுக்கு 5 minus 6 z அடுக்கு 4 plus z கொடுத்துருக்காங்க. இதில் fz is equal to 6z square plus 10z minus 7 கொடுத்துருக்காங்க. முதல் கோவையை நீ அப்படியே எழுதிக்க, hz is equal to அப்படின்னு எழுதிக்க. இதில் வந்து 5 4 3 2லாம் இல்லை, அதெல்லாம் இப்போ போடும். இப்போ z அடுக்கு 5 மைனஸ் z அடுக்கு 4, z அடுக்கு 3 இல்லை, z இருக்கு, z இன் அடுக்கு 2 இல்லை, z இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. என்னென்ன நம்பர் இல்லையோ அதெல்லாம் திட்ட வடிவத்தில் நீ எழுதிக்கணும். என்னென்ன நம்பர் இல்லையோ அதை நீ செஞ்சுக்கணும், போட்டு விடணும். அடுத்தது f of z பாரு. f of z வந்து உனக்கு என்ன வரும்? 6z ஸ்கொயர் 10z minus 7. அப்போ இதுல இருந்து உனக்கு இருக்கு 6z ஸ்கொயர் 10z minus 7 இருந்தா இருக்கு. அது எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் உனக்கு 0, அதெல்லாம் இல்லை. அந்த டேர்ம் தான் உனக்கு 0. இப்போ ரெண்டாவது கோவையினுடைய அடையாளங்கள் எல்லாம் மாறும். ரெண்டாவது கோவையினுடைய அடையாளங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். இப்போ இது வந்து +7,
இது இது -10 மேலே 1 இருக்கு. அப்போ -9z. அதனால கவனி, கீழே -10 இருக்கு, மேலே +1. இது வந்து 0 தான். இப்போ உனக்கு -6z². இது மைனஸ் தான் மாறிடும். இது வந்து பாரு அதே தான், இது அதே தான், இதுவும் அதே தான். ஏன்னா கீழே 0 இருக்கிறதுனால அப்படியே வந்துடும். அப்போ ஹைட் செட்லேருந்து டி செட்டை கழிக்கும் போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இசட்னு எடுக்க 5, இதெல்லாம் இது வந்து -6 இசட் எடுக்க 4, இது -6 இசட் எடுக்க 2, -9 இசட் ப்ளஸ் 7 அப்படின்னு கிடைக்கி. சரி, நம்ம பல்லுறுப்புக்கோவையினுடைய கூட்டல் கழித்தல் இது ரெண்டும் படிச்சிருக்கோம். இனிமேல் அடுத்த பாடவெளியில் நம்ம என்ன செய்வோம்? பெருக்கல் வகுத்தல் அதுக்கப்புறம் படிப்போம்.